கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தலையை நிமிர செய்கிற தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். தலை நிமிர செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய தலைகளை ஒருபோதும் குனிந்து போக ஒரு நாளும் தேவன் விடமாட்டார். தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். மோசே பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது தலைகுனிந்து போகிற சூழ்நிலைகள் அநேகம் வந்தது. மோசே தலைகுனிந்து போகிற சூழ்நிலைகள் வந்த போதிலும் மோசேயை தேவன் பார்வோனுக்கு முன்பாக தலைகுனிந்து போக விடவில்லை. மோசேவை பார்வோனுக்கு முன்பாக தேவன் தலை நிமிர செய்தார். இதோ இந்த வேளையில கூட கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் தலைகுனிந்து போகாதபடிக்கு தேவன் உங்கள் தலையை நிச்சயமாய் நிமிர பண்ணுவாராக. தேவன் நிச்சயமாய் உங்கள் தலைகளை உயர்த்துவாராக. யோசேப்பை என் தேவன் தன் சொந்த சகோதரர்களுக்கு முன்பாக தலைகுனிந்து போகாதபடிக்கு தேவன் யோசேப்பை உயர்த்தினார். இன்றைக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு முன்பாக, உங்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு முன்பாக, உங்களுடைய தாய் தகப்பனுக்கு முன்பாக நீங்கள் தலைகுனிந்து போகாதபடிக்கு உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே உன் சகோதரர்கள், உங்களோட உடன் பிறந்தவர்கள் உங்களை வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தி உங்களை உதாசீனப்படுத்தலாம். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். தன் சொந்த சகோதரர்களால் யோசேப்பு உதாசீனப்படுத்தப்பட்டார். ஆனால் நாட்களை கர்த்தர் மாற்றினார். யோசேப்புடைய நிலைமையை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு நீங்கள் அற்பமாய் எண்ணப்படலாம் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு முன்பாக. இன்றைக்கு நீங்கள் கேவலமாய் நடத்தப்படலாம் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு முன்பாக. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். அந்த தேசத்துக்கே மிகப்பெரிய அதிகாரியாக மாறினார் யோசேப்பு. உங்களை உங்கள் குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய நிலைமைக்கு என் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். இதை செய்கிறவர் தேவன். பிரியமானவர்களே, தாவீதை கோலியாத்திற்கு முன்பாக தலைகுனிந்து போக தேவன் விடவில்லை. ஆமேன். கெர்ஜித்த தாவீதுக்கு முன்பாக கெர்ஜனித்து ஆண்டவர் கெர்ஜித்த ஸ்தோத்திரம் கோலியாத்து. தாவீதுக்கு முன்பாக சவால் விட்ட கோலியாத்து. அப்படிப்பட்ட கோலியாத்துக்கு முன்பாக நம் தேவன் தாவீதை உயர்த்தினார். கோலியாத்தை மண்டியிட செய்தார். கோலியாத்தை மண்டியிட வைத்து கோலியாத்துக்கு முன்பாக தாவீதை நம் தேவன் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை யாரெல்லாம் ஸ்தோத்திரம், யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு சவால் விடுறாங்களோ, பார்த்துடுறியா நீ எப்படி நல்லா இருக்கிற பார்த்துடுறியா, யாரெல்லாம் சவால் விடுறாங்களோ உங்களுக்கு சவால் விடுகிற மனிதர்களுக்கு முன்பாக உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஆடுகளுக்கு முன்பாக ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த அந்த தாவீது, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த அந்த தாவீது இராணுவத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த தன் சகோதரர்களுக்கு முன்பாக தலைகுனிந்து போக என் தேவன் விடவில்லை. தன் சகோதரர்களுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் தாவீதை தேவன் அந்த தேசத்திற்கு மிகப்பெரிய ராஜாவாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. தன் சகோதரர்களுக்கு முன்பாக, தன் சொந்த சகோதரர்களுக்கு முன்பாக தாவீதை தேவன் உயர்த்தினார். தாவீதுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றினார். இதோ உங்களுடைய நிலைமை ஒரு நாள் மாறும். இன்றைக்கு இருக்கிற நிலைமை ஒரு நாள் மாறும். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதுடைய வாழ்க்கையில ராஜா என்கிற ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். பாருங்கள், அது தாவீது நினைத்திருந்தால் கூட முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியினாலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை தேவன் ராஜாவாக மாற்றினார். நம் தேவன் பெரியவர். நம் தேவன் ஆச்சரியமானவைகளை செய்கிறவர். நம் தேவன் ஸ்தோத்திரம் அதிசயமானவைகளை செய்கிறவர்.
செய்கிறவர். இதோ அதிசயங்களை செய்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை வாழ்வின் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே நீங்கள் ஒரு நாளும் ஒருவருக்கு முன்பாக தலைகுனிந்து போகாதபடிக்கு உங்கள் தலைகளை நிச்சயம் தேவன் உயர்த்துவார். சோர்ந்து விடாதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஆமேன். பிள்ளை இல்லாத மலடி என்று சொல்லி அன்னாளை தன்னுடைய சக்காலத்தி அவள் வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்தாள். நீ ஒரு மலடி, நீ ஒரு மலட்டு பெண், உனக்கு குழந்தை பிறக்காது என்று சொல்லி அலட்சியமாக அற்பமாய் எண்ணப்பட்டாள். அன்னாள் தேவ சமூகத்தில் மிகுந்த சத்தத்தோடு கூட அழுதாள். அன்னாள் தேவனுடைய பாதத்தில் அழுதாள். ஐயோ, நான் மனக்கிலேசமுள்ள சிறி என்று சொல்லி கண்ணீரோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நின்றாள். பாருங்கள், நிலைமை மாறினது. ஆமேன். அன்னாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆமேன். அன்னாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்தார். பிள்ளையில்ல அன்னாளை தேவன் அவளுடைய சக்காலத்திற்கு முன்பாக தலைகுனிந்து போகாதபடிக்கு தேசத்தின் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தீர்க்கதரிசியை தேவன் கொடுத்தார். தேசத்தின் ராஜாக்களை அனாய்ட் பண்ணக்கூடிய, அபிஷேகம் பண்ணக்கூடிய, தேசத்தின் ராஜாக்களை தெரிந்து கொண்டு அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை ராஜாவின் ஸ்தானத்தில் உட்கார வைக்கக்கூடிய ஆமேன் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக தேவன் ஆமேன் சாமுவேலை கொடுத்தார். அன்னாளுடைய தலைகள் குனிந்து போக தேவன் விடவில்லை. அன்னாள் இவ்விதமாய் தேவனை புகழ்ந்து பாடுகிறார்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று சொல்லி அன்னாள் தேவனை புகழ்ந்து பாடுகிறார்கள். ஐயோ, தேவனுடைய சமூகத்திற்கு ஒரு நாள் வேதனையோடு வந்தார்கள். தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு நாள் கண்ணீரோடு வந்தார்கள். தேவனுடைய சமூகத்தில் இரவும் பகலும் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்த ஒரு மனுஷி இன்றைக்கு கர்த்தரை துதித்து பாடுகிறாள். கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இதோ என் தேவன் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி கம்பீரமாய் தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷத்தோடு அகமகிழ்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்பதாக. ஏன் தெரியுமா? தேவன் உங்களோடு என்னோடு கூட இருக்கும் பொழுது ஒருவருக்கு முன்பாக நீங்கள் தலைகுனிந்து போக விட மாட்டார். இன்றைக்கு உங்கள் கடன்காரர்களை பார்க்கும்போது தலையை குனிந்து கொண்டு நடந்து போகிறீர்களா? இன்றைக்கு உங்கள் கூட பிறந்த ஆமேன் சகோதரர்களை பார்க்கும் பொழுது தலை குனிந்து நடந்து போகிறீர்களா? உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வாழ்க்கையாக இருக்கிறதா? அப்படிப்பட்டதான ஒரு கஷ்டமான வாழ்க்கையாக இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, யோவேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதோ தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் ஒரு நாளும் ஒருபோதும் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நீங்கள் வசிக்கிற கிராமத்திலே, பட்டணத்திலே, நகரத்திலே கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக உங்களை வெட்கப்பட்டு போக தேவன் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். ஏனென்றால் உங்களுக்காக அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம் துக்கங்களை இயேசு சுமந்தபடியினாலே, நம் வேதனைகளை இயேசு சுமந்தபடியினாலே உங்களையும் என்னையும் அவமானப்பட்டு போக ஒரு நாளும் தேவன் அனுமதிக்க மாட்டார். இன்றைக்கு அப்படிப்பட்ட பாதையிலே நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். அவமானத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கலாம். அசிங்கத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கலாம். ஐயோ, என்னை எல்லோரும் கேவலப்படுத்துகிற
சொல்லுகிறார்களே, இந்த அவமானம் எனக்கு வேண்டுமா, இந்த நிந்தை எனக்கு வேண்டுமா, இந்த அசிங்கம் எனக்கு வேண்டுமா, இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு தற்கொலைக்காக போகிற சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இயேசு என்ற இரட்சகர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தியாவார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். உங்களை திருப்தியாக்கி நடத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நடத்துவார். இன்றைக்கு நீங்கள் கண்ட எகிப்தினை இனி நீ காண்பதில்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் நீ அவமானப்பட்டது உண்மைதான், இதுவரைக்கும் நீ நிந்தைக்குள்ளாக்கினது உண்மைதான், இதுவரைக்கும் நீ அசிங்கப்பட்டு நின்னது உண்மைதான், இதுவரைக்கும் நீ தலை குனிந்து போய் நின்னது உண்மைதான். ஆனால் இனி அப்படி நடக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவைகளிலிருந்து உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளிலிருந்து நான் உன்னை தூக்கி எடுத்து உன்னை நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவருக்கு முன்பாக நீ வெட்கப்பட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன், பர்மிஷன் இனி கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரபாலா காலமானா துடபா ரிகாலா துடபா லாதிகாரமா ரிமானா ஷன்னா ரகாலா துடபா. தன் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவது தேவனுக்கு பிரியமில்லை. தன் பிள்ளைகள் தலைகுனிந்து அவமானப்பட்டு நிற்கிறதை தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் விரும்பவே மாட்டார். தன் பிள்ளைகளுடைய கண்களிலிருந்து தாரியாய் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறதை பார்த்து கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். உங்களுக்காக இறங்கி வந்து அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக இறங்கி வந்து தேவன் அதிசயங்களை செய்வார். அப்பா, பாரத்தோடு ஜெபிக்கிறோம்பா, இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே தீர்க்க தரிசனமா மாறட்டும்பா. இந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே தீர்க்க தரிசனமா மாறட்டும்பா. கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படியே தீர்க்க தரிசனமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவரே, வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த வேளையில் கூட பலனடைய செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பலவீனங்கள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தடுமாற்றங்கள் எல்லாவற்றும் தேவனாகிய கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் கூட ஆளுகை செய்வதா அப்பா. ஒவ்வொருடைய தலையையும் நீர் உயர்த்து ஆண்டவரே, ஒவ்வொருடைய தலையையும் நீர் நிமிர்ந்து பார்க்கும்படி தேவன் செய்வீராக. என் தேவன் ஒவ்வொருடைய தலைகளையும் நீர் உயர்த்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெட்கப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல, அசிங்கப்பட்ட இடத்துல தலையை உயர்த்துங்கப்பா, தலையை உயர்த்துங்கப்பா. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.